தமிழ்நாடே பெரிய சோகத்துல இருக்கு. உதயநிதி கைது பண்ணதுக்கு இல்ல. உதயநிதிய சாயந்தரம் விட போறாங்களாம். அதுக்குதே தமிழ்நாடே சோகத்துல இருக்கு. காலையில எல்லாம் தீபாவளி மாரி கொண்டாடுனாருங்க. எங்க போனாலும் கூட்டம். பட்டாசு கடையில கூட்டம், பலசர கடையில கூட்டம். கேட்டா வீட்ல பாயாசம் வைக்கணும்னு ஒரு குரூப் சொல்லுது. பட்டாச போட்டு கொளுத்தணும்னு ஒரு குரூப் சொல்லுது. ரொம்ப சந்தோஷமா இருந்தாருங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ, சாயந்தரம் நீதிமன்றத்துல விட்டுருவாங்களாம் உதயநிதிய. ஆனா நல்ல முதலமைச்சர் விஜய் தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. பயங்காட்டி விட்டாப்ல. உதயநிதி பயந்து நடுங்கி இன்னும் கக்கா கூட போல, அதுக்குள்ள காவல்துறை வந்துருச்சு, கக்கா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள டாய்லெட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தவரு உட்கார்ந்துகிட்டே இருந்திருக்காப்ல. காவல்துறை ஐயோ என்னங்க கக்கா போனவர் 5 நிமிஷத்துல வரலாம், 10 நிமிஷத்துல வரலாம், எதிர்கட்சி தலைவருக்கு மலச்சிக்கல் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, என்னங்க 3 மணி நேரமா உட்கார்ந்துருக்காப்லன்னு புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாருங்க உதயநிதி அண்ணனை. அதுவும் கார்ல ஏசில இல்லையா, சும்மா தஞ்சாவூர் வரையும் கார்ல கூட்டு போயிட்டாங்க. அதுலயே உதயநிதிக்கு அந்த செஞ்ச தப்பு, செஞ்ச திமிரு எல்லாம் போயிருக்கு மைண்ட்ல. என்னன்னா சேட்டை பண்ணா, என்னன்னா அட்டுழியம் பண்ணா, சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுனா, இந்து மதத்தை அழிப்பேன்னு பேசுனா, எத்தனையோ ஒரு இந்த பசங்க ஊருக்குள்ள அந்த ஊராட்சி சின்ன சின்ன ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, கட்டடம் அரசு கட்டடம் நல்லா இல்ல, தரமா இல்ல, ஏமாத்தி டுபாக்கூரா கட்டியிருக்காங்கன்னு முதல்ல சுரண்டி காட்டினா கட்டடத்தை சேதப்படுத்தினியான்னு சொல்லி அவனை உள்ள விடுறது. பைப் லைன் சரியா போடலன்னு சொன்னா பைப்பை சேதப்படுத்திட்டியான்னு சொல்லி அவனை உள்ள விடுறது. ஏதாவது அந்த இரும்புக்கிற அப்பாவை பத்தி ஏதாவது சொன்னா பிடிச்சி உள்ள விடுறது. இப்படி என்னென்ன வேலை பார்த்தீங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் தரமான வேலையை செஞ்சு கதற விட்டுட்டாப்ல உதயநிதியனே நீதியம் பேசுவிய அந்த அந்த ஒழிப்பேன்னு சொன்னப்ப பத்திரிகையாளர் கட்டதுக்கு நான் கலைஞர் பேசினதையும் பேசினேன், அண்ணா பேசினதையும் பேசினேன், அவங்க பேசாதையா நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்ன நீ இன்னைக்கு எதுக்கு பேக்கடிக்கிற? இன்னைக்கு சொல்ல வேண்டியான எங்க தாத்தா கலைஞர் மாதிரித்தையும் பேசினேன்னு. அதே உண்மை. அவங்க தாத்தாவும் இப்படித்தையும் கேவலமா மட்டமா அருவருக்கிற மாதிரி பேசுவாப்ல. நீங்க அதை அப்படி பேசிட்டேன்னு சொல்ல வேண்டியான. அதை விட்டுப்பட்டு நான் பேசுன தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் அப்படி ஒண்ணும் பேசலன்னு எதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிற பயம்? உள்ள போயிருங்கிற பயம். அடுத்தது எத்தனை குடும்பத்தை இப்படி உள்ள தள்ளி இருப்ப, இந்த எத்தனை பேரை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்ப, எத்தனை பேரை கரங்க விட்டுருப்ப, எத்தனை பேரை காவல்துறையை விட்டு அடிக்க விட்டுருப்ப. இப்போ தெரியுதா வலி? உனக்கு வந்தாதே தெரியுது. ஆனா முதலமைச்சர் விஜய் தரமான சம்பவம் செஞ்சாலும் இதுக்கு இவரை கைது பண்ணது மட்டும் போதாது. இதே மாதிரி திமுக நீங்க ரவுடித்தனம் பண்றாங்க. இன்னைக்கு கூட திருநெல்வேலியில ஒரு அப்பாவி இங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அப்பாவி பைக்ல உரம்பு ஒதுங்குங்கன்னு சொன்னதுக்கு அவரை போட்டு அடிச்சிருக்காங்க. அது ரிட்டையர்டு கேஸ் அடிக்கிறியா, 60 65 வயசு இருக்கான், அந்த ஆள் போட்டு அடிக்கிறாப்புல அந்த பைக்ல போனவர் அடிக்கிறாருங்க. அப்படின்னா இவங்க என்ன எப்படி இருக்கு? இவங்க 25 வயசுல எப்படி இருப்பாங்க? எவ்வளவு ரவுடித்தனம் பண்ணிருப்பாங்க? இவங்கெல்லாம் சும்மா வரக்கூடாது. இன்னைக்கு எவன் கலவரம் பண்ணானா, வன்முறையில் ஈடுபட்டானா அவனை பூரா பிடிச்சி உள்ள வைக்கணும். இன்னொன்னு முதலமைச்சர் விஜய் அண்ணா தன்னை பத்தி திட்டான், தன்னை கூட சேர்ந்தவங்களை போட்டு திட்டான். தன்னை பத்தி திட்டாங்க, அவதூறா பேசிட்டாங்க, தன்னை கூட இருக்கவங்களை அவதூறா பேசிட்டாங்க மட்டும் கைது பண்ணக்கூடாது. யார பேசினாலும் கைது பண்ண. திமுக காரன் பேசிட்டால இந்து மத்த எவ்வளவு காலமா பேசுறியா? முஸ்தபா கூட பேசினாப்ல. அவர்லாம் நீங்க ஏதாவது அமைச்சர் பதவி கொடுக்கல, அது பாராட்டத்தக்கதே. ஆனா வழக்கும் போட்டிருக்கணும். அப்பதானே பொதுவான அரசுன்னு தெரியும். அதை முதலமைச்சர் விஜய் செய்வார் நம்புவான். இனிமேல் திமுக காரன் யாரையும் பத்தி இழிவா பேசுறது, கேவலமா பேசுறது, அதே மாதிரி இந்து மதத்தை பேசுறது, தமிழர் வழிபாட்டு முறையை பேசுறது, அதெல்லாம் அவங்க மேலேயே வழக்கப்படணும், அவங்களே உள்ள வைக்கணும். அப்பதே தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கும். விஜய் உண்மையிலேயே முதலமைச்சர் விஜய் அண்ணா மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னு மக்களும் நம்புவாங்க. தமிழை போற்றி.